இதெல்லாம் என்ன படம் அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு மத்தியில அட்டகாசமான ஸ்கிரீன் பிளேயோட பிரம்மாண்டமா இளைய தளபதியை வச்சு மிரட்டி இருக்காரு வெங்கட் பிரபு. தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் அஜ்மல் ஆகிய 4வரும் சீக்ரெட் ஏஜென்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு தலைமை அதிகாரியாக ஜெயராம் இருந்து வருகிறாரு. இவங்க இணைஞ்சு செய்த மிஷன் ஒன்றில் மோகன் அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு அதுல தனது குடும்பத்தை இழக்கிறார் மோகன். மறுபுறம் தாய்லாந்துக்கு மற்றொரு மிஷன் காரணமா செல்லும் விஜய் தனது மனைவி மற்றும் மகனையும் அங்க அழைத்து செல்ல பிரச்சனை ஏற்படுது. இதுல விஜயின் மகன் ஜீவன் இறந்துடுறாரு. இதன் பின் சீக்ரெட் வேலையை விட்டு வெளியேறும் விஜய்க்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சம்பவம் ஒன்று நடக்குது. இதன் பின் மீண்டும் ஸ்குவாட்ல இணையும் விஜய்க்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்தது, இதனை விஜய் எப்படி சமாளிக்கிறார் என்பதே படத்தின் மீதி கதையா இருந்துச்சு. தளபதி விஜய் பட்டையை கிளப்பி இருக்காரு. தந்தை கதாபாத்திரத்திலும் மகன் கதாபாத்திரத்திலும் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா மகன் கதாபாத்திரத்தில் வரும் விஜயின் கலாட்டா அதகலம் தான். ஆக்ஷன், எமோஷனல், நகைச்சுவை என தனக்கென உரித்தான நடிப்பில் சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா ஆகியோர் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் சிறப்பா நடிச்சு கொடுத்திருக்காங்க. அஜ்மல், லைலா, வைபவ், ஜெயராம், பிரேம்ஜிக்கு குறைந்த காட்சிகள் என்றாலும் பக்காவா இருந்துச்சு. இதுல குறை சொல்றதுக்கே எதுவும் இல்லை. குறிப்பா கேப்டன் விஜயகாந்தின் இன்ட்ரோ திரையரங்கையே சும்மா தெறிக்க விட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அது வேற லெவல். டிஏஜிங் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்கள் சில இடங்களில் பிசிறு தட்டுது. ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவ்வளவு மிகப்பெரிய விஷயம் செய்ததே பெரும் சாதனம் தான் சொல்லணும். முதல் பாதி சற்று தொய்வாக இருந்தாலும் 2ஆம் பாதி சும்மா விறுவிறுப்பா போகுது. குறிப்பாக கடைசி அந்த 40 நிமிஷம் தான் பல மாஸ் மூமெண்ட்ஸ்களை வச்சு திரையரங்க சும்மா தெறிக்க விட்டுருக்காரு வெங்கட் பிரபு. அதிலும் ஸ்பார்க் பாடலை தவிர்த்து இருந்தால் இன்னும் நன்றா இருந்திருக்கும். ஹீரோவாக மட்டும் இல்லாம முரட்டுத்தனமான வில்லனாகவும் கலக்கியிருக்காரு தளபதி விஜய். தளபதி வர்சஸ் இளைய தளபதி வெறித்தனமாக இருந்தது. படத்தின் மற்றொரு ஹீரோ யுவன் சங்கர் ராஜா பின்னணி இசையிலும் பாடல்களிலும் வெளுத்து வாங்கிட்டாரு. குறிப்பா பின்னணி இசை மாஸ் காட்சிகளுக்கு பெரிதளவு உதவி இருக்கு. இந்த படத்துல ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங்க சும்மா பக்காவா பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. ஆக மொத்தத்துல கோட் திரைப்படம் 10க்கு 6 மதிப்பெண்களை தான் வாங்குது.